என்ன கதை பிரான்ஸ் வெல்கம் டு டே 15 ஆஃப் லீன் பல்கிங். ஒன்றும் இல்லை, வீடியோ எடுக்கிறது யாராவது பார்த்தாங்களான்னு திரும்பி பார்த்தேன். பப்ளிக்ஸாக வீடியோ எடுக்கிறது கொஞ்சம் சையாக தான் இருக்குது. வழக்கம் போல் ஆஃபீஸ்க்கு வந்து லேப்டாப் போகணும் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் சன்ரைசஸை ரசிச்சிட்டு இருந்தேன். ரொம்ப அருமையாக இருந்துச்சு. குவான்னு ஒரு சவுண்டு பார்த்தா நம்ம வயிறு ரசிச்சது போதும், எனக்கு சாப்பாடு போடுன்னு கேட்டுச்சு. அதனால் சாப்பிட கிளம்பிட்டேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எக்ஸ் நம்மளே வீட்டிலேருந்து செஞ்சு எடுத்துன்னு போயிட்டோம். அடுத்து 2 ஃபிஷ் ஆயில்ஸை போட்டு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸே, இந்த நாள் வந்து ரொம்ப ரெகுலர்ஸான சிறிய கதை, அதனால் கண்டென்ட் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். டீ பிரேக்ஸில் ஒரு மேண்டட்ரிஸான பிளாக் காப்பீஸு. அடுத்து லஞ்சஸ் முடிச்சுட்டு வந்து பேலன்ஸ் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃப்ரெண்ட்ஸே, நிறைய பேர் ஃபாலோவர்ஸ் லைக்ஸ் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஃபாலோவர்ஸும் லைக்ஸும் அண்ணனுக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும் மென்மேலும் ஃபியூச்சர்ஸில் வீடியோ போடுறதுக்கு. கண்டென்ட் நல்லா இருந்தால் நாங்களே எல்லாமே பண்ணுவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. அதற்காக நிறைய ட்ரையிங்ஸை அண்ணன் பண்ணிட்டு இருக்கேன்றதை இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கிறேன். மறுபடியும் ஒரு கருப்பு காப்பி ப்ரீ ஒர்க் அவுட்ஸாக போட்டுட்டு பேலன்ஸ் ஒர்க்கை தட்டிட்டு ஜிம்முக்கு பறந்துட்டேன். ஆக்சுவலாக ஆஃபீஸில் ஒர்க்ஸும் கொஞ்சம் ஹெவியாக இருந்துச்சு. அதனால தான் பெருசாக கண்டென்ட்ஸ்லையும் அண்ணன் கவனம் செலுத்தலை. அண்ணன் ஃபுல் ஃபோக்கஸும் ஒர்க்கில் தான் இருந்துச்சு. ஜிம்மில் மிகவும் மிகவும் அருமையான ஒரு புஷ் டே. பேக் அண்ட் பைசெப்ஸ் வேரியேஷன்ஸ்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன். டின்னர்ஸ்க்கு ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு நாளை முடிச்சுக்கிட்டேன். நீங்களும் சாப்பிட்ருப்பீங்கன்னு நம்புறேன். இத்துடன் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். வரட்டா?